Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 12ஆம் வகுப்பு தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ இருக்கிற டேஸில் வந்து இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா எப்போதும் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் எடுக்கலாம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80+, 85+, 90 out of 90 எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 2024 ஜூன் வரைக்கும் சொல்லும் போது இதிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா more than 7 கொஸ்டின் பேப்பர் மேலே ஆச்சு. அப்புறம் இது மட்டும் இல்லாத பிடிஏ கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு கேட்டகரி கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா இப்போ ஷூராக நீங்கள் நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர், தட் மீன்ஸ் மார்ச் 2024 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் அடி எதுகை சீர்மணி, செகண்ட் ஒன்னுக்கு பொறுத்துக்கு வந்து ஆப்ஷன் இ, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தா சோழன் நலங்கிலியே பார்த்தீங்கன்னா கோவிருக்கலார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து கம்பேரிசன் வந்து விலையறி ஞமலி என்ன குறிப்பிடப்படுவாங்க பார்த்தீங்கன்னா நாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய், 6th ஒன்னுக்கு ஆப்ஷன் இ, 7th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஆ, 8th ஒன்னுக்கு ஆப்ஷன் இ. ஒன்றும் சரி, ரெண்டு சரி, அந்த ரெண்டு கூற்றுமே சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்வது சொல்லியபடி செய்வது. நெக்ஸ்ட் 10th ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் வளர்ந்த அப்படி ஆண் முடிஞ்சால் பெயர்ச்சி சொல்கிறோம். 11th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, இதில் பார்த்தீங்கன்னா கிறித்துவம் தமிழும். 12th ஒன்னுக்கு வந்து குறியீடு. நெக்ஸ்ட் வந்து 13th ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பார்த்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஒன்னுக்கு ஆப்ஷன் இ பார்த்தா சாய்வு நாட்கள். ஸோ 14 ஒன்றுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் இதில் இருக்க கொஸ்டின் கூட ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். ஒரு எக்ஸாம்பிள் ஞானத்தின் பெரியது யாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஞானத்தின் பெரியதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா காலத்தினால் செய்த உதவின்ற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அல்லது நமக்கு வந்து ஒரு தேவைன்னு அந்த கான்செப்டில் அந்த நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பெரிய பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா பெரியன்னு சொல்லி ஞானம் என்பது உலகம். அதுக்கப்புறம் வந்து நெடுநாள் வாடை, வசனம், கவிதை வேறுபாடு, இந்த எல்லா கொஸ்டினுமே மார்க் பண்ணி படிங்க. புக்கியல் தன்மனை ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முறை வைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லும்போது புக் பேக் கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது பகுபத உறுப்பு இலக்கணம், கலைச்சொற்கள், புணர்ச்சி விதிகள், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர் அமைக்கிறது, வாக்கியங்கள், இது எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மதிப்பு நாட்கள் இளஞ்சுட்டி பொருள் விளக்குக. அதுக்கப்புறம் செய்யுள் உரைநடை இருக்குது. அது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடையேழு வளர்களையும் அவர்கள் செய்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 34வது கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண் மேலாண்மை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையின் பண்பாட்டு அடையாளம், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் அணி பார்த்தீங்கன்னா சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னு ஏமா போனிச்சோம். தட் மீன்ஸ் கொடுப்பால் பாயிண்ட் வந்து அணியும் ஊமையணி கட்டாயம் நயம் பாராட்டுறது நம்ம 10th ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகைத்தினையும். நெக்ஸ்ட் வந்து செவியரும் ஒரு துறை, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திணைன்னு சொன்னால் 3 கட்டாயம் படிக்கும். ஒன்று வந்து வாகைத்திணை, நெக்ஸ்ட் பாடான் திணை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவில் திணை. பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ண துறையிலே இது முக்கியமான துறை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழமொழி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா குற்றம் பார்க்குன்னு சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊழிப்பேரம் தாழ்வு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் பார்த்தா டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேட் புக் பேக் எடுக்கிறது இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. புக் இதில் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அறிவுடைமை. நெக்ஸ்ட் வந்து பண்டைய கால கல்வி முறை, ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறு பற்றி வடிவழங்கு கொண்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புணர்ச்சி இருந்த ஊரை தன் பொறுப்பினோட மாற்றிய மருதின் பண்பு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாலை விபத்தில்லா தமிழ், இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பகுதியில் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடலும். நெக்ஸ்ட் வந்து குரல், இது ஒரு கொஸ்டின். அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த கொஸ்டின் பேப்பர்னா பப்ளிக் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கீ ஆன்சர் எப்படி கொடுப்பாங்க அப்படி இருக்கான வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் இந்த கீ ஆன்சர் படி இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எழுத இந்த கீ ஆன்சர். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் முதல் 14 ஆப்ஷனோட எழுது, ரொம்ப முக்கியமான 2 மார்க் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் 2 மார்க். நெடுநல் வாடகை பார்த்து பெயர் ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 2 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு 2 மார்க் கிடைச்சிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்து மொழித்திறன் பயிற்சி டேரக்டாக எழுதினா போதும். நெக்ஸ்ட் பார்த்து 7 4 மார்க் பார்த்து 7 2 மார்க் கொஸ்டினும் பார்த்து வல்லினமைகள் இட்டு எழுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்கள், பொருள் வேறுபாடு, பகுபத உறுப்பு பிரித்து எழுதுறது எழுதி மார்க் தான். நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் எழுதுறது, நெக்ஸ்ட் புணர்ச்சி விதி. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் இதை எழுதியிருந்தால் இதுக்கு ஒரு மார்க். ஸோ அது மாதிரி பார்த்தா பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் அதே மாதிரி தான். அதுக்கான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கான கான்செப்ட் இருந்தால் தான் 4 மார்க். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல். இப்போ கடையேழு வள்ளல்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாரி ஓரி காரி ஆய்நல்லி எழினி பேகன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க செய்த செயல்கள் இது மாதிரி நீங்கள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிட மேலாண்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து 4 மார்க் கொஸ்டின் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது அணி விளக்கம், தட் மீன்ஸ் வந்து அணி இலக்கணம்னு சொல்லும் போது அது இக்குறப்பாக உள்ள பயந்துள்ள அணின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவாக்கி அந்த கான்செப்ட் எழுதி அந்த அணியை விளக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தா ஓமி அணிக்கான
விளக்கம், நெக்ஸ்ட் நயம் பாராட்டுதல். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திணை துறை விளக்குறது வாகைத்திணை, அதுக்கான சான்று எழுதி, துறை எழுதுதான் அதுக்கான துறை எழுதி சான்று எழுதி அதுக்கான விளக்கணும். பழமொழிகளை குற்றம் பார்க்க சுற்றம் நிகழும் அதுக்கான கான்செப்ட் எழுதி அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணும். தமிழாக்கம் டேரக்டாக எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து 3 மதிப்பெண்கள் இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாமே கீ ஆன்சர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3, 6 மார்க்கும் இதே மாதிரி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நம்மளோட ஓன் பாயிண்ட்டில் எழுதும் போது அதுக்கு பாயிண்ட் ரிலேட்டடாக இருந்தால் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இது வந்து பப்ளிக் கீ ஆன்சர் அதுக்காக தான் கொடுத்துருக்கும். மனப்பாட பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது கொடுத்துருக்கணும். அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 more கொஸ்டின் ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுக்குமே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டான அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுக்குமே ஆன்சர் ஒரு எக்ஸாம்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஒரு சங்க இலக்கியத்தில் அகத்தினை வந்து சொல்லும்போது உள்ளுரிமை ஆப்ஷன் இ, செகண்ட் ஒனுக்கு வந்து தொல்காப்பியம், தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லியக்கோடன் குமரனும், நெக்ஸ்ட் பார்த்து ஃபோர்த் ஒனுக்கு வந்து மன உறுதியுடையவர், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஆ, சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து பார்த்தா முரண் பண்பு தற்போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், அதிசய மலரின் புன்னகை உணர்த்து நம்பிக்கை, சுரதா நடத்திய கவிதைகள் பார்த்தீங்கன்னா காவியம், நெக்ஸ்ட் பார்த்து குளிமாட்டு சொல்லும் போது கணிதம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன் யார் எது என்று பார்த்தீங்கன்னா உயர்தின அக்ரினே பார்த்தீங்கன்னா வெள்ளச்சமொழி அழிய காரணம் வந்து மணல் அல்லது இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. 12th ஒனுக்கு வந்து பார்த்தா பண்பு தொகை, வேறுபட்டது வந்து பார்த்தீங்கன்னா காட்சி மறைவு, நெக்ஸ்ட் பார்த்தா படிமம் என்பது பார்த்தீங்கன்னா காட்சி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்றால் ரிப்பீட் கொஸ்டின், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், இது முக்கியமான கொஸ்டின். சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொழித்திறன் வளர்ச்சி பயிற்சி ஃபுல்லாகவே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இதில் வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறைய கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாடகை காலத்தில் கோவலர் எவ்வாறு பாதுகாப்பு, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-4 மதிப்பெண் ஈஸியாக கொடுத்து திரைப்பட காட்சியின் ஆற்றல் எடுத்துக்காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணி வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பொருள் வேற்றுமை அணியும், நெக்ஸ்ட் அன்பு மாறினுடைய தான் வகை பண்ணும், இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்நறி மாற்றணி கம்பேரிசன், நயம் பாராட்டு ரொம்ப சிம்பிளாக. அதுக்கப்புறம் திணை பார்த்தீங்கன்னா பாடான் திணை பரிசு துணை கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இது கம்பேரிசன் பண்ணும் பழமொழி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எறும்பூர கல்லுந்தையும் யானை கதை 2 ரொம்ப முக்கியமான பழமொழி தமிழாக ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3-6 மதிப்பெண்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சினத்தை காத்தல் பார்த்தீங்கன்னா வாழ்வை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உரிமை தாக்கம், கிராமங்களில் தங்கள் முகவரி இழந்து வருவது ரொம்ப முக்கியமான விரிவான பகுதி. நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பகுதி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரல் ஈஸியாக எழுதிக்கலாம். இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் மார்ச் 2023 கொஸ்டின் பேப்பர், இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ வித் ஆன்சர் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிய தர்சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு வந்து சுரதா நடத்திய கவிதையில் பார்த்தீங்கன்னா காவியம், நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகம், ஃபோர்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்படிவம், ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்ளின் சாதனை படைப்பான தி கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு 1940, வெங்கதிர் வெண்மை கூட்டல் கதிர் சொல்லும் அப்போ பண்பு தொகை, 7th ஒனுக்கு ஆப்ஷன் இ தந்தை வழி சமூக முறை, நெக்ஸ்ட் பார்த்து 8th ஒன்று ஏற்றுச்சோடி திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812, நெக்ஸ்ட் பார்த்து மகரையால் எத்தனை அறமொழி கொண்டது 17, நெக்ஸ்ட் பார்த்து 10th ஒனுக்கு வந்து சொல்வது சொல்லியபடி செய்வது, 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறனில் வெளியோர் கிளையடுங்கள் என்பது பார்த்தீங்கன்னா டேஸ் பாவினா பார்த்து கம்பராமாயணத்தில் வெண்பாயின் ஓசை செப்பல் ஓசை நமக்கு தெரியும். 13th ஒனுக்கு 126 நெடில் எழுத்துக்கள்னா, நெக்ஸ்ட் தம்மணி என்பது பார்த்தீங்கன்னா மனைவியின் இல்லம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணுவோம். 2 மார்க் கொஸ்டின் தொன்மெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுத்தாணியெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மொழித்திறன் வள பயிற்சியில் பாருங்கள் புணர்ச்சி ஆகட்டும் பகுதி ரூல் நாங்கள் கலைச்சொற்கள் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்து கம்பேரிசன் வழி நம்ம இதில் பேச்சு வழக்கு எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2-4 மதிப்பு நாட்களும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாடகை காலத்தை கொள்ளலாம். அதே மாதிரி அதிசய மலரின் பூச்சி எவ்வாறு மொழிக்குதா தமிழ் நதி குறித்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலேசினி வேங்கடசாமி நினைச்சிருக்கிற செய்தியில் இது முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் கொஸ்டின் 38 தாய்வழி குடும்பம் குறித்து பக்தர்கள், இது ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் அணிபதி ஏகதேச உருவணியும் அதே மாதிரி குறப்பால் 2 ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நயம் பாராட்டுதல் ஆசிடிஸ். நெக்ஸ்ட் பழமொழி பார்த்தீங்கன்னா குன்றின் மேலிட்ட விளக்கு போல எறும்பூர கலந்து ரிப்பீட் வெண்பாவிற்கான இலக்கணமும் பாடான் திணை என்றது பாடப்படும் ஆன்மகம் வீரம் வெற்றி ஒழுக்கம் பண்பாடு சொல்ல பாடான் திணை. ஸோ அதில் கம்பேரிசன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக இருந்தால் நெக்ஸ்ட் வந்து 3-6 மதிப்பெண்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. திருக்குறள் ஒரு வாழ்வியல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பெருஞ்சர் என்று கொண்டு இது ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை என்னும் தலைவர் இடம்பெற்றுள்ள ஒருமையுடன் என தொடங்கும் காணப்பட ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சினம் என்னும் சேர்ந்த கொல்லி இனம் என்னும் ஏமாப்படை சொல்லக்கூடிய அந்த குரல் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் 3rd. நிறைய கொஸ்டின் பேப்பர் ஸ்கிப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ, செகண்ட் ஒனுக்கு
பொய்யா அப்படின்றத ஈறுகட்ட எதுவுமே பெயரிச்சம். தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ. ஃபோர்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா இசைக்கருவி தான். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா படிமம் என்பது பார்த்தா காட்சி ரிப்பீட்டட் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன்னா ஆராய்ந்து சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா தூதுவர். 50 காப்பியான சொற்றை தம் உரையில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர். அதிசயம் வளரும் புன்னகை அனைத்தையும் ஒரு எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தா 10th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஆ, தட் மீன்ஸ் பார்த்தா புதுமை பித்தன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 11th ஒன்று கடலின் பெரியது பார்த்தா பயனறியாமல் ஒருவர் செய்த உதவி. 12th ஒனுக்கு வந்து நாய் தான் பார்த்தீங்கன்னா வெளியேறி ஞாமலி. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சிறுபான்ற்று படை காட்டும் பாட்டுடைய தலைவர் இன்றைய நிலப்பகுதி வந்து திண்டிவனம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14th ஒனுக்கு வந்து ராமன் சுக்ரன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மொழித்திறன் பயிற்சி ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்ஸில் மைங்கொலி பிள்ளைலாம் கட்டாயம் படிக்கிறது கொடுத்து சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லும்போது பார்த்தா கலைச்சொற்கள் பகுபத உருப்பலக்கணம் புணர்ச்சியில் ரிப்பீட் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 31 எல்லா கொஸ்டின் மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டினும் ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா வேளாண் மேலாண்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அணி பார்த்தா நிலநடுங்க அன்பு மரண உடைத்தன் இல்லை பண்பு பயணம் அதில் கம்பேர் பண்ணக்கூடிய அதே பொருள் யார் வைக்கணும் அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது கோட்பாயில் வந்த நயம் பாரு ஈஸியாக தெனியன் பாடாண்டு பரிசு ரெண்டுமே இப்போ ஒரு 4 கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின் அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யானைக்கு மடி இருக்கும் குற்றம் பக்கம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி தமிழாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-6 மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால் பார்த்து மகாநடிகருக்கான பாலச்சன் மன வேண்டது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மனப்பாட பகுதி ஈஸி. இதில் இருக்கிற மனப்பாட பகுதி மட்டும் கோத்துருக்கும். இது 4th கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் மே 2022 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஆ பொருட்குறிப்பு. செகண்ட் ஒனுக்கு வந்து 9 இயல்கள். தேர்ட் ஒனுக்கு தமிழ் விடுத்துவது ஊமை கொஞ்சம் நமக்கே தெரிஞ்ச சுரதா. நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு வந்து பூமணி தான் பார்த்தா உரிமை தாகம். 6th ஒனுக்கு வந்து சிவாஜி கணேசன் நடிப்பில் சக்கரவர்த்தி. காய்ஞ்சல் அப்படின்றது 3 காலத்தை உணர்த்துக்கிற வினைத்தொகை. நெக்ஸ்ட் வந்து 8th ஒனுக்கு வந்து சிற்பி பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம். பார்த்தீங்கன்னா பகைவராலும் அளிக்க முடியாத வந்து அறிவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒனுக்கு குகன். 11th ஒனுக்கு ஆசிரியர். 12th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பி உரையிடப்பட்ட பாட்டு எல்லாம் சொல்லும் போது பார்த்தா சிலப்பதிகாரம். 13th ஒனுக்கு வந்து வே இறை என்பது தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் மேலாண்மை. 14th ஒனுக்கு வந்து அணி இலக்கணத்தை மட்டும் கூற நூல் பார்த்தீங்கன்னா தண்டி இலக்கம். 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது சினத்தை ஏன் காக்கட்டும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலையில் எழுதக்கூடிய எழுத்தாணை பேர்கள் ரிப்பீட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து மொழித்திறன் பயிற்சி ஒரு எக்ஸாம்பிள் பொருள் வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா தொடரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மைங்கொலி பிள்ளைகள் வழிநமை எழுதுதல் பேச்சு வழக்கு சொற்கள் பகுபத உருவிலக்கணம் புணர்ச்சியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கலைச்சொற்கள் புக் பேக்கில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் சொல்லும் போதுனா சடாயு தந்தையாக ஏற்று ராமன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இது ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி உலகத்திலையும் மேலே இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டே தான் இருக்கிறாங்க. அணி பார்த்தா ஓமியனும் அன்பு இந்த நிலைநிலை மாற்றணி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. கட்டாயம் படிங்க. நயம் பாராட்டு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. பழமொழி பாருங்க யானைக்கு அப்படி இருக்கும். அதே மாதிரி ஊழி பெரும் தம்பெரும் இந்த ஒரு கொஸ்டின் கேட்காத கொஸ்டின். மற்றபடி பார்த்தா பாடானத்தையும் செவத்திலும் ரெண்டுமே ரிப்பீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. தமிழாக்கம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது 3-6 மதிப்பெண் வினாக்களும் இதில் கேட்காத கொஸ்டின் எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவர் நேரில் கண்ட இது வந்து ஓனா கேட்ட கிரியேட்டிவ் எழுதக்கூடியதான். மனப்பாட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈஸியாக. இது வந்து 5th கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஜூலை 2022 கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க ஆன்சர் மார்க் பண்ணாது கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 ஈஸி தான். ஒரு எக்ஸாம் சொல்லணும் தான் உயர்ந்த அக்ரியின் கான்செப்ட் சொல்லக்கூடியது. ஸோ மற்றபடி மற்ற எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கொடுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக் இருக்கிற கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்கிட்டே போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினும் இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாம் ரிப்பீட் ஒரு எக்ஸாம்னா புக்கில் தன்மனே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகுபத உருப்பிலக்கணம் நெக்ஸ்ட் வள்ளினமை ஏற்றுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற புணர்ச்சி ஒரு லெசன் முடிஞ்சாலும் மொழித்திறன் பயிற்சி கொடுத்தோம். அதில் நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக கோத்ரூ பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதில் பாருங்கள் கொஸ்டின் 36 நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொருள் வேற்றுமணி அன்பு மரணம் உடைத்தாங்க. இது வந்து நிலநிலை மாற்றணி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் படித்து நல்லா எழுதிப்பேன். நயம் பாராட்டுதல். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாடான் திணை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 6 மதிப்பு நாட்கள் வந்து 3மே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நயம் இதில் மனப்பாட பதிவு சிலப்பதிகாரம் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதுவுமே ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கருத்து 1 மற்றும் 2. செகண்ட் ஒனுக்கு வந்து மலைத்துளிகள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பார்த்தீங்கன்னா வாயிலுக்கு சென்று இன்முகத்தில் வரவேற்பேன் என்று பார்த்தேன் ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுறோம். இவை அனைத்தும் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் பார்த்தீங்கன்னா திருமணமும் குடும்பமும். நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு வந்து இப்போ சோழன் பார்த்தீங்கன்னா நலங்கிலேயே பார்த்தீங்கன்னா கோவிக்கலா. 6th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிதம். நெக்ஸ்ட் 7th ஒனுக்கு ஆப்ஷன் இ. 8th ஒனுக்கு வந்து பார்த்தா பொருட்குறிப்பு. 9th ஒனுக்கு ஆராய்ந்து சொல்கிற தூதுவர் வெங்கதிர் அப்படின்ற பண்பு தொகை உரிமை தாகம் பூமணி முன்னெழுத்தரசன் வந்து கோதை ரச்சனை யாத்திரிகை வந்து வச்சே கிருஷ்ண பிள்ளை பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு 14th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா தலைக்குள் வந்து இயல்புன்னு விதி என்ற உயிர்மின் கசத்தப்படும் ரொம்ப முக்கியமான புணர்ச்சி விதி. அதுக்கப்புறம் 2 மார்க் எல்லாமே இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் இதுலேயும் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்த கொஸ்டின் மார்க் பண்ணி பண்ணுங்கள். புணர்ச்சி ஆகட்டும், பகுபத உறுப்புகள் ஆகட்டும், மொழித்திறன் உழைப்பயிற்சி எல்லாமே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஸ்டின் வேளாண்மை எல்லாமே நம்ம பல டைம் பார்த்துட்டோம். அதே பார்த்தீங்கன்னா நெல்நிலை அணி அதில் பார்த்து சொற்பொழிப்பு 2 அணியும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். நயம் பாராட்டுதல், பழமொழி பார்த்தீங்கன்னா திணை விதைத்தவன் திணையற்பான், வினை விதைத்த வினையற்பான் சொல்லுவாங்க. எறும்பு ஊற கழிவு ரிப்பீட் பாடாண்டனே கேட்டிருக்காங்க. கீழ்காலம் பற்றிய படித்த ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 3 6 மதிப்பு நாட்கள் வந்து சொல்ல வேண்டாம், 3மே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. மனப்பாட பகுதி வந்து பார்த்து தெய்வமணி மாலையும் குரலும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 1 more கொஸ்டின் பேப்பர். இது வந்து செப்டம்பர் 2020க்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மலைத்துளிகள், செகண்ட் ஒனுக்கு வந்து ராமன்ஸுக்கு ரிப்பீட் கொஸ்டின், தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் தான், ஃபோர்த் ஒன்று வந்து சங்க காலத்தின் பற்றி தலைமையேற்ற தாயே, நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு ஆப்ஷன் இ, 6th ஒனுக்கு வந்து மறைந்து போன தமிழர்கள், 7th ஒனுக்கு வந்து பெருமிதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தா தொழிற்பெயர் இலக்கண குறிப்பு, 8th ஒனுக்கு ஆப்ஷன் ஆவணம், 9th ஒனுக்கு ஆப்ஷன் ஆ, தட் மீன்ஸ் பார்த்தா நேரி ஆசிரியப்பா, 10th ஒனுக்கு மாற்றம் ஒன்று மாறாது, 11th ஒனுக்கு உள்ளொன்று, நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள், 13th ஒனுக்கு முன்னிலை தன்மை முன்னிலை பன்மை வினைமுற்று, 14th ஒனுக்கு வந்து அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், கோத்ரூ பண்ணிட்டு வாங்க, மார்க் பண்ணிக்க படத்தொகுப்பு என்பது, அதே மாதிரி புணர்ச்சி, மொழித்திறன் உழைப்பயிற்சிகள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா வாடகை காலத்துக்கு இது ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா சினத்தால் வரும் கேடு, அகநானூறு, புக்கின் கொஸ்டின் கட்டாயம் படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா நிறநிலை மாற்றணி, நெக்ஸ்ட் சொற்பொல் பின் ரிப்பீட். அதே மாதிரி பழமொழி பார்த்தீங்கன்னா குற்றம் பார்க்க சொற்றமில்லை, எறும்பூர கலந்தி கட்டாயம் மார்க் பண்ணி இது பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொழித்திறன் உழைப்பயிற்சி முன்னால் பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுதல், திணை துறையில் ஈஸியாக 3 6 மதிப்பு நாட்களும் நல்லா ரிப்பீட்டை தான் கொடுத்துருக்கேன். மனப்பாட பகுதியும் ஈஸியாக கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார்? ஷூராக சொல்கிறேன், நீ இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா போதும். வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நல்ல மார்க்கில் ஒரு எக்ஸாம் 90 out of 90 நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலே வந்து ஒரு 8 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாத பிடிஏ கொஸ்டின் பேப்பர், இந்த 2 கொஸ்டின் பேப்பர், இந்த மெத்தட் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்கள். பிடிஏ கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளோட சேனலில் போடுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட்டாயம் நல்ல மார்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த வீடியோ பிடிச்ச மார்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best student. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நம்ம ஒவ்வொரு வீடியோ சொல்லுவோம். அதாவது ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹார்ட் ஒர்க்குன்றது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்க பற்றி சொல்லியிருப்பேன். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றத பர்டிகுலராக மார்க் பண்ணி படிக்கணும். அதுக்கான மெத்தட் தான் பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின். அதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் போடுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி ரிப்பீட் முடிஞ்சால் வந்து நீங்கள் இதில் இருக்க 2 மார்க் தனியாக, 4 மார்க் தனியாக, 6 மார்க் தனியாக ஒரு நோட்டை போட்டு எழுதிட்டு அதில் ரிப்பீட் ஆகிருக்க கொஸ்டின்ஸ் மட்டுமாவது படிச்சிங்களா ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், இருக்கிற நாள் இன்னும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான். ஒரு எக்ஸாம் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் நமக்கு வந்து போய் எக்ஸாக்டாக சொல்லலாம் இப்போ 4 days. அந்த 4 daysல நீங்கள் படித்து நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி சார்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதி பார்த்துருப்பாங்க. ஷூராக திருப்பி சொல்கிறேன், நல்ல மார்க் எடுத்து நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு இருக்கிறனால சரியாக பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.